தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகினார். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார். நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள். இவர் மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர். நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவர். 2018ஆம் ஆண்டு இவர் கட்சியில் சேர்ந்தார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய பாராளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் பூம்புகார் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய பாராளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டார். சமீப காலமாக கட்சி நிகழ்ச்சிகளில் இவர் கலந்து கொள்ளாமல் இருந்தார். இவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக கூறப்பட்டது. திமுகவில் இவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டது. பாஜகவில் இவருக்கு எம்பி பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டது. அதிமுகவில் இவருக்கு எம்எல்ஏ பதவி வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிவிட்டார் என்று வதந்திகள் பரவின. நேற்றைய தினம் தன்னுடைய முடிவை விரைவில் அறிவிப்பேன் என்று தெரிவித்திருந்தார். அவரை கட்சியில் சேர்ப்பதற்காக தமிழக வெற்றி கழகம், திமுக, அதிமுக, பாஜக ஆகியவை தூண்டில் போட்டன. ஆனால் இதுவரை எந்த தூண்டிலும் சிக்காமல் இருந்து வந்தார். இந்த சூழ்நிலையில் சற்று முன் தான் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியில் ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்தார். ஒரு சாதாரண எளிய குடும்பத்து பெண்மணி. அவரை மேடையில் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக ஆக்கியது நாம் தமிழர் கட்சி. தமிழகம் முழுவதும் அவரை அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. நன்றாக பிரபலமானார். தற்பொழுது பிரபலமானவுடன் கட்சியை விட்டு விலகியுள்ளார். திமுகவில் அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. திமுக சார்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ராஜீவ்காந்தி ஆகியோர் காளியம்மாளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னும் முடிவுகள் வரவில்லை. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுவதாக அறிவித்துள்ளார்.